ஆடியோ சிடி லான்ச். எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். அறிமுகமான இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி அறிமுகமான நம்ம அருமை சார் துரைராஜ் சார், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுகுமார் காதல் சுகுமார் இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நகைச்சுவை பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது அவர் ஸ்க்ரீனில் வந்துட்டாங்கன்னா மற்றவங்க யாரும் தெரியக்கூடாது. அது எங்கள் அப்பா கிட்டேருந்தே பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். நடிப்புக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும், நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு கேரக்டருக்கு மீறிய ஒரு வெறி இருக்கும். அந்த மாதிரி தான் சுகுமார் வந்து சொல்லிச்சு, எனக்கு பெரிய பாக்கியமாக இருக்குது. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணார், அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது தப்பாக நான் ஒன்றும் சொல்லலை. அது என்னது, அது நான் ஆடும்போது அவ்வளோ பெரிய ஜாம்பான ஒரு டான்ஸர் வந்து கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். நான் அப்போ கீழே இருக்கிறது அவருக்கு அவ்வளோ விருப்பம். பக்கத்தில் உட்காந்து பார்த்தாரு. அது சந்தோஷமாக சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. இல்லை சுகுமார்? என்ன சுகுமார்? சரி, எப்படியோப்பா, நல்லா இருக்கு, நல்லா ஆடின கண்ணு. அப்புறம் முகிலனும் மதுமிதா மியூசிக்கே வந்து இல்லாமல் அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மியூசிக் வால்யூம் ஏற்ற சொல்லி. பட் இருந்தாலும் அவங்க வாய்ஸ் இனிமையாக இருக்குது. அவங்க பல பாடல்கள் பாடி வேர்ல்டு ஃபுல்லாக இந்த வாய்ஸ் ட்ராவல் ஆகணுங்கிறது எனக்கு மனப்பூர்வமான ஆசை. எடிட்டர் வந்து கார்த்திக் வந்து அருமையாக எடிட் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த இதை வச்சு அவர் எடிட் பண்ணியிருக்காரு. பட்டு இந்த எடுக்கக்கூடிய படங்களும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இன்னும் நல்லா எடிட்டிங் பண்ணணும். எடிட்டிங் தான் வந்து ஒரு முதுகெலும்பே ஒரு படத்துக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அவருக்கு மனமார்ந்த என் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கேமராமேன் அஃப்கோர்ஸ் எஸ், அவங்க இல்லாமல் ஒரு அழகு காட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ கேமராமேனுக்கும் என் வாழ்த்துக்கள். ஸோ யாசின் பாய், ஆல் த பெஸ்ட் டு யூ யாசின் பாய். அண்ட் வந்திருக்கும் நடிகர்கள் ஜெய், முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கூடயே இருந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட உட்காருங்க ஜெய் ப்ளீஸ். இந்த ப்ரோக்ராம்கிட்ட துரை சார் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி இது பண்ண ஜெய்க்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே ஆங்கர் பண்ண உங்கள் பேர் சொல்லுவேன். இப்போ பேரை மாற்றிட்டீங்களா? விஷுவல்லேருந்து வாசு தானே? பிஆர்ஓ வாசு அவர்கள் வந்து அவர் சும்மா உங்களை வந்து சொல்லலை, பொதுவாக சொன்னார். பிஆர்ஓங்க இப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு. அதை ஏமாத்தணும் தான், உங்களை சொல்லலை. இல்லை, அவர் வாசு சாரோடைய முகமே மாறி போச்சு. நல்லதாக போச்சு. நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தால் தான் மீடியா வந்து கரெக்டாக இருக்கும். மீடியா கரெக்டாக இருந்தால் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். மீடியாவை காக்க வைக்கிறது யாருடைய நோக்கமும் கிடையாது. ஸோ வந்திருக்கும் யூடியூப் அவர்களுக்கும் மீடியா எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு உறுதுணையாக எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஒரு கட்டடம் கட்டும் போது சாரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மீடியா நீங்கள் வந்து ஒரு சாரமாக நின்று இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு சாரமாக இருந்து இந்த படத்தை வெற்றி அடைய செய்ய நான் வேண்டி இங்கேருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக கேமரா பத்திரிகையாளர் சங்கம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாக தொடங்கியிருக்கு. அதனால் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதுக்காக பொது சார்பாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ ஒருத்தர் வரலன்னு சொன்னால் அவருக்காக இவர் வாங்கிக்குவார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நடந்தது. இந்த படத்தில் நான் கதாநாயகன் கிடையாது, நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். மெயினாக எல்லாருமே அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி என் நண்பன் துரைராஜ் அவர்கள் வந்து என்னுடைய ரூம்மேட்டு. 26 வருஷத்துக்கு முன்னாடி 99களில் நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கியிருக்கிற டைமு. ஒரு கட்டத்தில் நாங்களாம் தாக்கு பிடிச்சி அப்படி பண்ணிட்டோம். அவரும் அப்படியே ட்ரை பண்ணிட்டு அப்படியே போயிட்டு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து வந்து நண்பா இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததான் அந்த படம். அந்த படத்தை ஆரம்பித்து ஒரு வேகத்தில் சசன்னு முடிச்சிட்டாரு. அதில் படம் சினிமா மட்டும்தான் எடுத்துக்கிட்டே கற்றுக்கிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுங்க. வெளியே ஒருத்தர் டைட்டில் படிக்கும்போது வணக்கம் பனையூர் அப்படின்றாரு. யோ அரசியல் பண்ணாது யாது பனையூரில் இல்லைங்க, சுழிச்சிருக்குதுங்க அப்படின்னாரு. யாராக இருந்தாலும் சரி,
வருவீங்களா வரமாட்டீங்களா, இங்கே சேர்ந்துருவீங்களா சேர்க்க மாட்டீங்களா சேர மாட்டீங்களான்னு கேட்டே இருக்காங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, அதனால வந்துருங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்குதுன்னு கேட்டுக்கிறேன். அரசியல் பேசலைங்க, தயவுசெய்து அரசியலாக வந்து பதிவு பண்ணுறாதீங்க. அப்புறம் வந்து இந்த மேடையில் வீட்டில் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன் வந்து அன்பு ஸ்ரீகர் அண்ணன், அதாவது சிறு முதலீடு தயாரிப்பாளர்களுக்கு வந்து கலங்கரை விளக்கமாக இன்றைக்கும் ஜொலிச்சிட்டு இருக்காரு. அவருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பெரிய ஒரு புரட்சி தான் சொல்லலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவருக்கு வேலை வாய்ப்புகள் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் ஆனந்த் பாபு அண்ணன், அவரோட சேர்ந்து 2 படம் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு படமும் பண்ண போகிறேன். எனக்கு என்ன விஷயம்னா, சின்ன வயசில் வந்து பாடுவானம் பாடி அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆசை இருந்தது. எப்படியாச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸர் ஆயிடணும், இல்லைனா ஒரு ஆக்டர் ஆயிடணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒரு கொடுப்பினை இருந்தது. வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல நாகேஷ் சார் கூட படம் ஃபுல்லாக சேர்ந்து நடித்த ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் வந்து 1848 சண்டே அதுமா அது நான் சொல்கிறேன் இருக்காதுங்க. 1848ன்னு ஒரு படம். அந்த படத்தில் அண்ணனுக்கு பிஏவை நடிச்சிருக்கேன். ஒரு கனவு வந்து எப்படி நனவாகும் அப்படின்னு சொன்னால், அது எந்த அளவுக்கு உங்கள் லட்சியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பாவும் நானும், எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு, சின்ன வயசில் வந்து தெருமுனை நாடகம் நடிப்போம். அப்படி நடிக்கும்போது எங்கள் அப்பா நாகேஷ் மாதிரி போடுவார். நான் வந்து ஆனந்த் பாபு சார் மாதிரி வாழும் வரை போராடு இந்த மாதிரி நிறைய தெருகளில் ஆடி இருக்கோம். அந்த கனவு அப்படியே நனவாகி அவர் அப்பா கூட நடிச்சிட்டேன், சார் கூட நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அதெல்லாம் விட பெரிய விஷயம், நான் ஆடி ஒரு மிகப்பெரிய டான்ஸர் கீழேருந்து அதை பார்க்குற பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்கான். அதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வணக்கம் பண்ணையார், ஒரு புது முயற்சி இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும். என்னென்னா, ஒரு மருத்துவ குழு வந்து கிராமத்துக்காக உதவி செய்கிறதுக்காக, மருத்துவ உதவிகளுக்காக பயணப்படுறாங்க. அந்த ஊரில் நடக்கிற கதைகள் சம்பவங்களை ரொம்ப நகைச்சுவையாகவும் காமெடியாகவும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஜனநாயகனுக்கு ஈக்குவலாக வந்து கட்டு வாங்கின படம். ஆனால் இந்த படம் வெளியே வந்து 50 கட்டு கொடுத்துருக்காங்க சென்சாரில். அதே சொன்னார், பரவாயில்ல அந்த ஈக்குவலுக்கு நம்ம படம் பண்ணியிருக்கோம்னு பெருமையெல்லாம் பேசிக்கிட்டாரு. ஒரு ரொம்ப அதனால இந்த படத்தில் நிறைய நகைச்சுவை இருக்குது, நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தில் நடித்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், நடித்தவங்க என் கூட அஸ்வினி, கார்த்தியா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வந்து இவங்க தான் ஒரு நியூ கம்மர்ஸ், அதாவது முதல் குழந்தை மாதிரி தான் இந்த படம். ஆனால் அடுத்த படத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவார், பண்ணுவார் கண்டிப்பாக. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்திருக்க நம்ம அனைவருக்கும் இன்னும் குழு சார்பாக மீண்டும் ஒரு வரவேற்பை நன்றி தெரிவிச்சுக்க விடைபெற நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் அமர்ந்திருக்கும் எனது தோழர், திரையுலகத்தின் மூத்த நடிகர் அண்ணன் ஆனந்த் பாபு அவர்களை வரவேற்று, நமது சங்கத்தின் தலைவர் அன்பு செல்வன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறேன். கருணாகரன் ஐயா, நமது படத்திற்கு தூணாக இருந்த காதல் சுகுமார், தேவகி, அஸ்வினி, ஜெயக்குமார் அனைவரையும் வரவேற்று, நடிகர் கார்த்தி, ராம்குமார் அனைவரையும் வரவேற்று, யாசின் இந்த படத்திற்கு சினி ஃபோட்டோகிராஃபி செய்திருக்கிறார், அவரையும் வரவேற்று, இதற்கு தூணாக இருந்து எடிட் செய்து இந்த படம் வெளிவருவதற்கு மிக முக்கியமாக இருந்த இரவும் பகலும் பாடுபட்ட எனது எடிட்டிங் டீம் கார்த்திக் பாண்டியன் அவர்களை மிக நன்றியோடு இந்த நேரத்தில் அவருக்கும் வரவேற்று, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுக்குமாறு கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ எங்களை நம்பி ஆதரவு கொடுத்த மீடியா பீப்புள்ஸ்க்கும், யூடியூபர்ஸ்க்கும், மக்களாகிய உங்களுக்கும், நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. விஜய் மேடம் ரொம்ப அழகாக இன்ட்ரோ பண்ணீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்குமே. வணக்கம் பண்ணையார், இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஓப்பனிங் ஸ்டேஜாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்ட்ரகிள்ஸுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜில். துரைராஜ் சார் நிறைய கஷ்டப்பட்டுக்கிறாரு இந்த படத்துக்காக. ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், இல்லை மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தனித்தனியாக பாடுபட்டுருக்கிறாரு, நிறைய உழைச்சிருக்கிறாரு. அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ப்ரீவியூ இருக்குது, ஓகே, ப்ரீவியூ இருக்குது இன்றைக்கி. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பார்த்துடலாம். கண்டிப்பாக நிறைய இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்து நிறைய பெரிய படங்கள் நிறைய வந்துட்டுருக்கு, சின்ன படங்கள் நிறைய வரதே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த சின்ன படங்களுக்கும் சப்போர்ட் கொடுத்து மக்களுக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் எல்லாரும் தெரிவிச்சுக்கிறேன் நான். மீடியா பீப்புள்ஸ் இது மக்கள்கிட்ட கண்டிப்பாக தெரிவிக்கணும். என்ன ரீசன்னா வந்து சின்ன படங்கள் நிறைய எடுக்கும் பொழுது நிறைய தேட்டர்ஸ் நமக்கு ஃபுல்லாகவும் நிறைய மக்களுடைய பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும்.
ஸோ சின்ன படங்களுமே நிறைய திறமை வாய்ந்த கலைஞர்கள் இருக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் நான். ஸோ எங்களையுமே நம்பி ஒரு படத்துக்கான ஒரு ப்ரொடியூசிங் பண்ணி அந்த படத்தை நீங்கள் ஆடியோலாம் சரி கொண்டாந்து அதை நம்ம ஸ்க்ரீனிங் வரைக்கும் கொண்டாந்துருக்கிற ஸோ துரைராஜன் சாருக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களுக்குமே எங்கள் டீம் சார்பும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் கருதுரைராஜ் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் வந்ததுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தேட்டரில் போய் பாருங்க எங்கள் படத்தை. சின்ன பட்ஜெட் படத்துக்குமே வந்துட்டு நிறைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியன்ஸ்க்கு வந்திருக்கிற அனைவரையும் இரு கை கூப்பி வருக வரவேற்கிறேன். இந்த படம் எடுக்கிறதுக்கு நம்ம கருதுரையா ரொம்ப கஷ்டப்பட்டார். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து இன்னைக்கோட 6 மாதம் ஆகிருக்கணும். இப்போ சொல்லப்போனால் இந்த படத்துக்கு இன்றைக்கி வந்து பிறந்த நாள் நினைக்கிறேன் சார். 10 நாளில் 1 வருஷத்தை தாண்டிடுச்சு. இப்போ இந்த படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய லெவலில் படம் வந்துருச்சு. அதுக்கு எல்லாத்துக்கு மேலே அடுத்த முயற்சியாக அடுத்து நீ திரைப்படம் மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஆனந்த் பாபு சாருக்கு ஒரு சாங் ஒன்று வைக்கலான்னு சார்கிட்ட நானே பிரியப்பட்டு கேட்டேன். ஆனந்த் பாபு சார்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் சாங் வச்சிடலாமா சார், டான்ஸ் போட்டலாமா சார்ன்னு. சார் பார்த்து சரி ஓகேடா பண்ணிக்கலாம், சிறப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஆனந்த் பாபு சார் ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் ஒரு நல்ல சாங் ஒன்று கொடுத்து அடுத்து நீ படம் வணக்கம் பண்ணையார் படத்தை விட 10 மடங்கு பெரிய லெவலில் வரும். அதை விட இந்த படத்தில் வந்து சார் வணக்கம் பண்ணையார் படத்தில் நிறையா இளைஞர்களுக்கு என்ன மாதிரி யங் பாய்ஸ்க்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சாருக்கு ரொம்ப நன்றி. பேசினா நிறைய பேசிட்டு போகல, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொன்று, இந்த படத்துக்காக வந்து இப்போ யூடியூபர் ரவிராஜா ராதா அம்மா வந்திருக்காங்க. அவங்களையும் வருகிறேன்னு வரவேற்கிறேன். வெல்கம் சார், வெல்கம். இன்னும் இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரையும் வருகிறேன்னு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடை வந்து இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து நான் நிற்கிற இடம் வந்து ஞாபகப்படுத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் என்னோடய முதல் மேடை. ஸோ உங்களோட மெமரிஸ் எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் பண்ணையார். ஏன்னா இந்த படத்தை வந்து இயக்கி இதை தயாரித்து இதில் ஒரு கேரக்டரும் நடிச்சிருக்காங்க கருதுரைராஜன் அண்ணன். ஸோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதை தாண்டி இதில் வந்து டைரக்டராக ஆக்டராக இதெல்லாம் தாண்டி மெயினாக ப்ரொடியூசராக நின்று அவர் கஷ்டப்பட்டதை நான் பார்த்துருக்கேன். ப்ரொடியூசரை வழியே என்னென்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காண்டியே இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியான முறையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அவருக்கு அடுத்த படத்துக்கு இன்னும் அடுத்த நல்ல ஒரு கதைகளை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக அமையும்ண்ணே. உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. இன்னொன்று, இந்த படத்தில் என் கூட நான் வந்து காதல் சுகுமார் அண்ணன், அப்புறமேட்டு கிரேன் மனோகர் அண்ணன், ஸோ அவங்கள மாதிரி நடிகர்கள் கூட நடிச்சிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அவங்க வந்து தனுஷ் அண்ணன் கூட, காதல் சுகுமார் வந்து தனுஷ் அண்ணன் கூடயும் கமல்ஹாசன் சார் கூடயும் அவங்கள மாதிரி ஆட்கள் கூட நடித்த ஒருத்தங்க கூட நான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஷேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே என்ன ரொம்ப நன்றிண்ணே காதல் சுகுமார்ண்ணே. இன்னொன்று, நான் இந்த வாட்ஸ்அப்லலாம் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பேன். ஏதாவது நடிகர்கள் எனக்கு, ஏன்னா நான் சினிமா சார்ந்து இருக்கேன் அப்படிங்கும்போது நடிகர்கள்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கும்போது தம்பி என்ன நீ ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கேன் உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த இடத்துல சொல்கிறேன், நானும் நடிகராக வந்துட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அப்பா வந்திருக்காங்க இங்கே. இது என்னோட முதல் மேடை. அப்பா நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து வந்து நான் நல்ல கதைகளும் நல்ல படைப்புகளும் கொடுப்பேன் அப்படிங்கிறதுல நிச்சயமாக உறுதியாக சொல்லிக்கிறேன். படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சா எல்லாருமே தேட்டரோட உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்குமே, பத்திரிகை உறவுகள் எல்லாருக்குமே நன்றி. இனிய விழா இது, இன்ப விழா, திரைப்பட இசை வெளியீட்டு விழா, நம்ம குடும்ப விழா. இந்த குடும்ப விழாவில் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் திரளாக கலந்து கொண்டு இப்படி ஒரு இசை வெளியீட்டு விழாவில் உங்களை வந்து இந்த இசை வெளியீட்டில் கலந்து கொண்டதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நான் காலதாமதமாக வந்து வருவதற்கு காரணம், நான் 3 மணிக்கு மேல் என்று தான் நினைத்தேன். அப்புறம் தான் தம்பி சுதாகர் ஃபோன் செய்து 2 மணி என்றார். அதனால் காலதாமதத்திற்கு மன்னிக்கவும். சினிமா தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நியமன செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தயாரிப்பாளர் அவர்கள் என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கூறியபோது நிச்சயமாக வருகிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன்.
ஆனந்த் பாபு, அன்பழகன் அவர்கள் எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 வருட நண்பர்கள். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் மூலமாக தான் இது வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் ஊடகங்களுக்கெல்லாம் இந்த படத்திற்கு சப்போர்ட் செய்து இங்கே வந்திருக்கிற அனைவரும் திரையரங்கில் சென்று படம் பார்ப்பதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டும். இந்த படம் திரைக்கு வரும் பொழுது ப்ரொடியூசர் என்ற முறையிலும், தயாரிப்பாளர் என்ற முறையிலும், டைரக்டர் என்ற முறையிலும் அவர் திரையரங்கு தேவைப்பட்டால் நிச்சயமாக அவருக்கு திரையரங்குகள் வழங்குவதற்கு சப்போர்ட் செய்வேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான இன்னைக்கு இந்த நிமிடம் என்னன்னாக்கா, இப்போது தமிழ்நாட்டோட எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போது இன்றைக்கி 4 மணிக்கு இதே டைமில் வணக்கம் பண்ணையார் வெளியீட்டு விழா, இசை வெளியீட்டு விழா. இந்த 2 தமிழ்நாடு எலெக்ஷன் எப்படி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இன்னும் 5 வருஷத்துக்கு பேசிகிட்டே இருக்குமோ, அதே போல் இந்த வணக்கம் பண்ணையார் வெற்றிகரமாக ஒரு 5 வருஷத்துக்காச்சும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும். நடித்த நம்ம நண்பர் கருத்துறை நம்மளுக்கு 15-20 வருஷம் நண்பர். அது மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி, அனைவரும் தியேட்டருக்கு போயிட்டு படம் பாருங்கள். அதே போல் அனைவரும் ஓட்டுச்சாவடிக்கு சென்று ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்லாம் ரொம்ப நேரமாக மணிக்கணக்கில் உட்காந்துட்டீங்க. காதல் சுகுமார் சொன்ன பேர் நானும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் 4 மணி நேரம் 3 நேரம் உங்களை உட்கார வச்சு உங்கள் மனசெல்லாம் நோவடித்து நொந்து நூலாகி அதுக்கப்புறம் தான் போகிறீங்க. நான் எவ்வளோதோ சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மேடையிலையும். நான் எப்போதுமே மீடியா ரொம்ப நேரம் உட்கார வைக்காதீங்க. அவங்களும் நம்மள மாரி மனுஷங்க தான், கை கால் கடிக்கிறாங்க. அதனால் உங்கள்கிட்ட திருப்பி ஒரு நாள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வணக்கம் பண்ணையார். நான் பேச போகிறேன் பாதி சுகுமார் பேசுகிறா போட்டு குறுக்க பேசலான்னு ஐயோ நான் சொல்லவில்லை நீயே சொல்லியிருக்க அப்படின்னு. என்னான்னு கேட்டிங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னே நான் பண்ண பேரே செல்லில் வணக்கம் பண்ணையார் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக கரூர் துரைராஜன் தான். ஃபோன் அடித்தா வணக்கம் பண்ணையார்னு வரும். அவனே சொல்லுங்கள் பண்ணையாரே அப்படின்னேன். கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, நடிகை, ஹீரோ எல்லாமே நடிச்சிருக்கா அப்படின்னா இது ஒன்றே தெரிஞ்சு வச்சுங்க. 30 வருஷம் உழைச்சி எல்லா பல்ட்டு சான்ஸ் கேட்டு எல்லாத்தையும் கதை சொல்லி ஒரு பய கூட வாய்ப்பு கொடுக்கல. டென்ஷனில் சொந்தமாகவே படம் எடுத்துட்டாப்புல. இதுதான் முயற்சி. உண்மையா இல்லையா சுகுமார்? இதுதான் என்றுதான் சத்தியம். நானும் அதே தான். நானும் ராஜிக்கு வடி வெளியிட்டேன், நம்பிராஜன், சுப்புராஜு எல்லாத்தையும் இருந்து போய் ஒரு பய கூட ஹெல்ப் பண்ணல எனக்கு. நானே முயற்சி பண்ணி நானே போய் வேலை செஞ்சு இன்றைக்கி நான் ஒரு சங்கத்தை உருவாக்கிக்கிறேன்னா இதுதான் உண்மையிலேயே உழைப்புக்கு தகுந்த நியாயமான நீதியான உண்மை. என்ன கண்ணா, அது ஒரு காலத்தில் போய் கேட்கும்போது ஒரு செவத்துக்குள்ளே இருந்துச்சு சினிமா. இப்போ உலகம் முழுக்க பறந்து வந்ததுனால இன்னைக்கு யாருமா ஹீரோ ஆகலாம், யாருமா டைரக்ட் பண்ணலாம், யாருமா நடிகர் ஆகலாம், என்னன்னு செய்யலாம் பணம் இருந்தால். ஆனால் பணம் இருந்தால் படம் ஒழுங்காக எடுத்தால் எப்போதுமே ஜெயிக்கலாம். சினிமா நம்ம நிறந்தா நிற்கலாம். அது காதல் சுகுமார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப நம்ம ஆனந்த் பாபு சார் சொல்லணும். 1983 நான் கூட உட்காந்து பேசியிருந்தேன். வானம் பாடு எப்போ வந்துச்சுன்னு 83னாரு. நான் 84ல் ராயபுரத்தில் ஒரு கணேசனுக்கு சீட்டு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அப்போ இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்போம். ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த ஃபேன்லாம் 50 பைசா வசூல் பண்ணுவேன். இதை ஏன் சொல்ல வரேன்னா, பாடு வானம் பாடி அங்கே நேரு பூங்கான்னு ஒன்று இருக்குது. அந்த நேரு பூங்காவில் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து பார்த்தா 1 மணி நேரத்துக்கு சாப்பாட்டு. அப்போ சாருடைய பாட்டு வரும். பாடும் வானம் பாடி மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டிருக்கு, அடையேறி சின்ன புள்ள அம்மனமாக இருக்கு, இன்று ரோட்டிலே நாளை வீட்டில் ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டை பார்த்து நான் அழுவேன். ஆமாம் சார், ஏன்னா நாங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு சினிமாவுக்கு வாழ்வே அர்ப்பணிச்சுட்டு எதுவுமே இருக்கும்போது உங்களை பாட்டு எடுத்து நான் எப்போதுமே இப்போ கூட என்னோடய ஆஃபீஸில் எங்கள் அண்ணன் இருக்கார், யூடியூப்பை ஆன் பண்ணால் அந்த பாட்டை கேட்காம நான் இருக்க மாட்டேன். இது உண்மை. அன்னைக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒவ்வொரு உங்கள் பாட்டை பார்த்தாங்கன்னா உங்களோட வழியை கேட்டால் எல்லாருமே ஜெயிச்சிடுவாங்க. உண்மையாக சொல்கிறேன் நான். அதனால் இன்றைக்கி வணக்கம் பண்ணையாருடைய இன்றைக்கி துரைராஜ் வந்திருக்காருன்னா அவர் எல்லாத்தையும் இழந்து திருப்பி என் சங்கத்தை சொல்கிறார். அண்ணா நான் எல்லா பக்கத்தை சொல்லி என்னுடைய எண்ணத்தை மட்டும் நான் விடலை. நான் சினிமாவில் எப்படியே சாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானே சொந்தமாக கதையெல்லாம் வச்சு படம் எடுத்தேன். அப்படிங்கும்போது நான் ஒன்றுமே சொல்லலை. சரிவா, சில பேர் திட்டுவேன், ஓ நீனே டேரக்டருங்கிற, நீனே பிடிச்சுங்கிற, நீனே ஹீரோங்கிற, நீனே ஆடிஷன் சொல்லும்போது. ஆனால் இவரோட சொன்னார் பாருங்க, 30 வருஷம் கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். அதுமாரி ஒவ்வொருத்தர் அத்தனை பேருமே
நீங்கள் சினிமாவுக்காக வந்த நீங்கள் தான், நீங்கள் யாராக இல்லைன்னு சொல்லிட்டா நான் அந்த வேலையை அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதை நீங்கள் தெளிவுபடுத்திங்க. ஏன்னா வச்சுட்டா பாருங்க 30 வருஷ கனவை முடிச்சு திருப்பி கொண்டு வந்து இன்றைக்கி இன்றைக்கி புடிச்சல உங்களை வச்சு இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு இந்த படம் போட்டு அவங்க காட்ட போகிறார். அவர் ஜெயிக்கிறா தோகுற அப்புறம் அவர் என்ன நிறைவேறுச்சுல, லட்சியம் நிறைவேறுச்சுல. இதுதான் சினிமா. என்னைக்குமே சொல்கிறேன் நான், ஒவ்வொன்றும் எந்த ஸ்டேஜ் போனாலும் 35 வருஷம் இருந்தாலும் 40 வருஷம் இருந்தாலும் ஆனந்த சார் நீங்கள் நான் பாராட்டுறேன். அவர் டான்ஸ் யாரும் ஆட முடியுமா? இன்னும் வரைக்கும் எவனும் கிடையாது. 2 ஆட்டுவான் வராது. இவர் டான்ஸில் எவனுமே கிடையாது. நீங்கள் 1000 பேர் சொல்லலாம், மைக்கேல் ஜாக்சன் சொல்லலாம். இந்த டான்ஸ் முதல் கொண்டு வந்து யார்? ஆனந்த் பாபு சார். மெயின் அவர் தான். அதுமாரி சினிமாவை நம்பி இருங்க. அப்போ இன்னொன்று என்னென்னா, நிறைய என்னோட நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. மீடியாவை வந்தால் அந்த மீடியாவை தயவு செய்து எந்த பிஆர் வந்தாலும் சரி அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு என்னால் சினிமா செய்யுங்க. இல்லைன்னா நான் அடுத்த பர்சனில் பேரை விட்டு சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு பிஆர்ஓ தான் ஒரு படத்து ப்ரொமோஷனு. நான் சொல்லி ஆகணும். ஒரு அமௌண்ட் வாங்குகிறான், 1 லட்சம் 2 லட்சம் சொல்லிவிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே எடுத்து சொல்லிடுறான் ஒரு 1 லட்ச ரூபா பையில். யாரே பிஆர்ஓ பாக்கி எடுத்து கொடுத்து எதுவுமே கொடுக்காம போயிடுறாங்க. என் சங்கத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நான் யார் என்ன சொல்கிறது? அதனால் எல்லா செலவு பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணும்போது அந்த புருஷரை காப்பாற்றுங்க. இந்த பிஆர்ஓக்கு தான் பொதுவாக சொல்கிறேன். அடுத்த நான் பேச சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். தயவு செய்து ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்றுங்க. கடைசியில் கொண்டு வந்து பிரசாத்துலையோ இல்லை பரலையோ வச்சு மொத்தமாக காசு சுட்டிட்டு அந்த புருஷன் தெருவில் நடந்து போயிட்டுருக்கான், பிஆர்ஓ காரில் போயிட்டுருக்கான். அதெல்லாம் பண்ணாமல் தயவு செய்து தெளிவு பண்ணுங்கள். மீடியா தான் மெயின் சினிமாவுக்கு முதுகெலும்புன்னு சொல்லி இந்த வழக்கம் பண்ணார். மிகப்பெரிய வெற்றி அடைங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. என்ன காரணம்? ஒரு சினிமா எதுவும் பண்ணார். இவர் நல்லா தான் அடுத்த ஒரு படம் எடுக்க முடியும். இவர் ஜெயித்தா அது படம் இருப்பார், தோற்று மாதிரி படம் இருப்பாரா? அதனால் ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்றுங்க. அவர் மைண்டு படம் எடுத்தாருன்னா உங்களுக்கு தான் வருமானம். இவர் படம் எடுக்கலாம், அது உங்களுக்கு வருமானம் தெரிஞ்சுட்டு நல்லபடியாக இந்த படத்துக்கு கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.